துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு எதிரான மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். என்னுடைய உரிமையாளர் ராமசரவணன் என்பவர் தான் இந்த ஒரு சிவில் வழக்கு துணை முதல்வர் உதயநிதிக்கு எதிராக தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் உதயநிதி கதாநாயகன் நடிக்க நாயகிகளாக ஆனந்தி, பயாஸ் ராஜ்புத் மற்றும் யோகி பாபி நடிக்க இயக்குனர் KS அதிமான் இயக்கத்தில் ஏஞ்சல் என்ற படத்தை தயாரிக்க முடிவு செய்ததாகவும் 2018ஆம் ஆண்டு படப்பிடிப்பு துவங்கியதாகவும் 80% படப்பிடிப்பு நிறைவடைந்து விட்டதாக அவர் தெரிவித்திருந்தார். 20% படப்பிடிப்பு நடத்த வேண்டிய நிலையில ஏஞ்சல் படத்தை நிறைவு செய்யாமல் மாமன்னன் படத்தில் நடித்துள்ள உதயநிதி அந்த படமே தனது கடைசி படம் என கூறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். ஏஞ்சல் படத்திற்காக இதுவரை 13 கோடி ரூபாய் செலவு செய்துள்ள நிலையில ஒப்பந்தப்படி இன்னும் 8 நாட்கள் கால்ஷீட் தராமல் உதயநிதி புறக்கணித்து வருவதனால ஏஞ்சல் படத்தினுடைய எஞ்சிய படப்பிடிப்பை நிறைவு செய்து தர வேண்டும். அதே போல 25 கோடி ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த வழக்கை தான் நிராகரிக்க வேண்டும் என்று உதயநிதி சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதுல இந்த வழக்கு ஒரு காலாவதியாக தாக்கல் செய்யப்பட்டதுக்கு, அதாவது காலதாமதமாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற வழக்கு என்றும் ஒரு தெளிவில்லாத மனு என்றும், எனவே இந்த மனுவை நிராகரிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த வழக்கில் தான் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி டிகாராமன் துணை முதல்வர் உதயநிதியினுடைய மனுவை ஏற்றுக்கொண்டு தயாரிப்பாளர் OST நிறுவனத்தின் உரிமையாளர் ராமசரவணன் மனுவை தள்ளுபடி செய்து இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.